வணக்கம். பொதுவாக ஆன்மீகம்னாலே, அதில் கொஞ்சமாவது தியானம் இருக்கும். ஆனா, தியானம்னா என்னன்னு நம்ம முதல்ல சரியாக புரிஞ்சுக்கணும். அதை குறித்த நம்முடைய புரிதல்கள் பெரும்பாலும் தவறாக தான் இருக்கு. நம்ம பலரும் என்ன நினைக்கிறோம்னா, தியானம்ங்கிறது மனதை ஒன்றின் மீது குவிப்பது. ஒரு கடவுள் உருவத்தின் மேல, ஒரு மந்திரத்தின் மேல, இல்லை ஒரு யந்திரம், உருவம், இப்படி ஏதாவது நினச்சிக்கிட்டு அது மேலேயே கவனத்தை குவிப்பதான் தியானம்னு நினைக்கிறோம். அது கிடையாது தியானம். அது தியானம்ங்கிறது எப்படின்னா, நாம் இப்போ உட்காந்துட்ருக்கீங்க இல்லையா? இப்போது உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் தலையை திருப்பாமலே உங்களுக்கு பின்னாடி ஏதாவது சத்தம் கேட்குதான்னு கேட்க முடியும் இல்லையா? கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நம்ம ஒரு தூண் போல் இருக்கோம். நம்மளை சுற்றியும் உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. நாம் தான் அதோட மையம். நாம் இருக்கும் இடத்துல இருந்து நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாவற்றையும் நம்மளால் பார்க்க முடியுது, கேட்க முடியுது, நம்மளால் தொட முடிஞ்சதை தொட முடியுது, வாசத்தை முகர முடியுது. இப்படி நம்மளை சுற்றி எல்லாமே இயங்கிகிட்ருக்கு. அதை எல்லாத்தையும் கவனிப்பது தான் தியானம். நாம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது நம்ம கட்டுப்பாட்டில் கிடையாது. ஒரு சத்தம் கேட்டால் டக்குன்னு அதை கவனிப்போம். இல்லை நம்மளுக்கு ஆர்வம் மூட்டுச்சுன்னா திரும்பி பார்ப்போம். இப்படி நாமளாக ஒரு முடிவெடுக்காமல் பல சமயங்கள் நம்ம சுற்றி இருக்கும் பொருட்கள் நம்முடைய கவனத்தை ஈர்க்குது. இந்த இரண்டுக்கும் இடையில் ஒரு இடைவெளியை உருவாக்குவது தான் தியானம். அதாவது ஏதாவது நம்மளை ஈர்க்கும், ஆனால் அது ஈர்க்கப்படாமல் இருக்க முடியுமா? இருக்க முடிஞ்சதுன்னா அதுதான் தியானம்னு சொல்லலாம். நம்ம அதை செய்ய முடியும். சில பேர் என்ன பண்ணுவோன்னா, மன உறுதியை கொண்டு எவ்வளோதான் கூப்பிட்டாலும் நம்ம வாய் திறந்து எதுவுமே பேச மாட்டோம். காதில் விழுகாதது போல் இருக்கக்கூடும். அது தியானம் கிடையாது. அது நம்மளுக்கு அந்த குரல் கேட்பதும் தெரியும், இல்லைங்க சத்தம் கேட்பதும் தெரியும். நாம் அதனால் பாதிக்கப்படாதபடி இருக்கணும். இது ரொம்ப எளிது தான். அதே சமயம் இதில் நாம் எப்படி ஈடுபடுறோங்கிறத பொறுத்தது. அதாவது நம்ம ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து தியானம் செய்ய முடியும். ஏன்னா அங்கே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும். ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ சினிமா தேட்டர்லேயோ போய் தியானம் செய்ய முடியாது. ஏன்னா அங்கே சத்தம் நிறைய இருக்கும், எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். இப்போது அதே போல் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு சில விஷயங்களை நம்மளை கட்டுப்படுத்திக்க முடியும், சில விஷயங்களை கட்டுப்படுத்திக்க முடியாது. இப்போ இது எல்லாவற்றையுமே நாம் உணரணும். அதுதான் தியானம். எந்த கணத்துலேயும் எதனாலும் ஈர்க்கப்படாமல் இருப்பது. அது சாத்தியமாக சொல்ல முடியாது. இப்போ அடுத்த கணம் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அது என்னுடைய மனதை குலைத்து விடலாம், என்னுடைய கவனத்தை ஈர்க்கலாம் இல்லையா? ஆனால் நான் இந்த கணம் நான் தெளிவாக இருந்தேன்னா போதும். அப்படி ஒவ்வொரு கணமும் கவனிச்சுட்டே இருக்கிறது. சில சமயம் நாம் இழந்து விடுவோம். நம்மளே அறியாமல் ஒரு டிவி நிகழ்ச்சியோ, ஒரு பாட்டோ, ஏதோ ஒன்று நம்மளை கவரக்கூடும். அப்புறம் திருப்பி நம்முடைய சுயநினைவுக்கு வந்தோடனே அதிலிருந்து நாம் மீட்டெடுத்துக்கணும். அதை போல் சில சமயம் நம்ம தனியாக உட்காந்துட்டு இருந்தோம்னா ஏதாவது கனவுகள், கற்பனைகளில் இறங்கிடுவோம். அதுவும் பிழை. தியானம் என்பது நிகர் உலகில், நிஜ உலகில், உடலில் நாம் செய்யக்கூடிய செயல். அது கற்பனையில் செய்வது கிடையாது, சிந்தனையில் செய்வது கிடையாது. அப்போது நம்ம என்னென்னா புற உலகையும் நம்ம கவனிக்க முடியும், அதே போல் அக உலகையும் கவனிக்க முடியும். அக உலகத்தில் எண்ணங்கள், கற்பனைகள், கனவுகள், நினைவுகள் இதெல்லாமே வரும். அதனாலேயும் நம்ம பாதிக்கப்படக்கூடாது. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா, தியானம்ங்கும்போது கண்ணை மூடி உட்காந்துருக்காங்கங்கும்போது அவங்க எதை கவனிக்கிறாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அவங்க மனதை கவனிக்கிறாங்களா, வெளியே இருக்கிற சத்தத்தை கவனிக்கிறாங்களா, ரெண்டையும் கவனிக்கிறாங்களா, அதெல்லாம் துல்லியமாக சொல்லவே முடியாது. ஏன்னா அது ஒரு நீரோட்டம் போல் தொடர்ச்சியாக போகாது. அதை தண்ணியை திடீர்னு மேலேருந்து தூக்கி பக்கெட் தண்ணி ஊற்றுனா எப்படி இருக்கும்? பல்வேறு இடங்களில் சிதறும் இல்லையா? பல சமயம் அப்படி தான் நம்முடைய கவனம் சிதறுது. அதை கொஞ்சம் அப்படியே பொறுமையாக ஊற்றுனோம்னா எப்படி இருக்கும்? அதை போலன்னு சொல்லலாம் தியானம்ங்கிறத. இப்போ இதற்கு எளிமையாக வழி எழுத்துன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல ஒரு ஆங்கர் போட்டு உட்காரணும். ஆங்கர் போட்டு உட்காரணும்னா நம்ம உடல் அந்த இடத்துல இருக்கணும், மனமும் அந்த இடத்துல இருக்கணும். இப்போ அதனால தான் ஒரு கடவுள் உருவம் இதெல்லாம் கற்பனை செய்து கொள்வது அது ஒரு ஆங்கர் போல் உதவும். ஏன்னா சுற்றி எவ்வளவோ இருக்குது. அப்போ அது ரொம்ப கஷ்டம். 1008 விஷயங்கள் இருக்குது வெளியில்.
அது எது நம்மள ஈர்க்கும், எது நம்மள ஈர்க்காதுன்னுலாம் சொல்ல முடியாது. அப்போ நம்ம கடவுள் உருவத்த கற்பனை செய்வதோ, வேறொரு வடிவத்த கற்பனை செய்வதோ வந்து ஒரு மற்ற பொருளிலிருந்து நம்மள விடுவிக்கும். அப்போ நம்ம ஒரு தெளிவை உணருவோம். ஏன்னா, அங்கேயும் இங்கேயும் மனம் அலைபாய்ந்து கொண்டு இருக்காம, ஒரே பொருள் மேல கவனம் இருக்கும்போது, ஓரளவு வித்தியாசத்த நம்ம உணர முடியும். அதன் அடிப்படையில தான் டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் எல்லாம் தியானமா முன்வைக்கப்படுது. ஆனா, அது தியானம் கிடையாது. இப்போ நீங்க வந்து வீட்ல இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் டமால் டுமீல்னு போட்டு சத்தம் போடுறது ஒண்ணு. அப்பவும் நம்ம அமைதியா இருந்தோம்னா, அது தியானம். அது கஷ்டம். அதனால ஒரே பாத்திரத்த திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா, அதுதான் நம்ம தியானம்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப 2மே வந்து சப்தம் தான். 2லயுமே இசை இருக்காது. இல்லையா? இப்போ இதனால தான் சொல்றேன், இப்ப எழுத்து வந்து இந்த இடத்துல உதவுங்கிறேன். ஏன்னா, நம்ம அந்த கடவுள் உருவம் போல, வடிவம் போல எழுத்து நம்மளுக்கு துணை நிற்கும். ஏன்னா, எழுதும்போது நம்ம உடல்ல தான் எழுத முடியும். இல்லையா? நம்ம உட்காந்து பேனாவ பிடிச்சு பேப்பர்ல வச்சு எழுதுறோம். இல்ல டேப்லெட்ல எழுதுறோம். இதனால தான் வந்து நான் நோட்ல எழுதுறத ரெக்கமெண்ட் பண்றேன். ஏன்னா, நோட்ல எழுதுறாங்கும்போது அந்த பேனாவ நம்ம தொடுவது, நோட்டு புத்தகம், அந்த ஸ்பரிசம், அந்த உரசல். இப்போ பேனாக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல வாசம் வர்ற பேனாக்கள்லாம் கூட இருக்கு. ஸோ இப்படிலாம் நம்ம வந்து அந்த எழுத்த வந்து ஒரு ரம்மியமானதாவும் ஆக்க முடியும். அழகான அனுபவமாவும் ஆக்க முடியும். அதே சமயம் அதுதான் அதன் நோக்கமும் கிடையாது. நம்ம எழுதுவது, அந்த செயல் அந்த இடத்துல நம்மளுக்கு கவனத்த கொண்டு வரும் இல்லையா? அப்ப அது வந்து ஒரு நம்முடைய உடல், மனம் 2யும் இணைத்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துது. அப்புறம் அடுத்து வந்து நம்ம எழுதணும்னா நெறைய பேர் சிந்திப்போம். என்ன எழுதலாம் அப்படின்னு சிந்திப்போம். அது தியானம் கிடையாது. ஏன்னா சிந்திக்கும்போது மனதுக்கு முக்கியத்துவம் தர்றோம். அத விட்டுட்டு இயல்பாக எழுதணும். இப்ப நான் பேசுறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. உள்ளுக்குள்ள இருந்து என்னோட எனர்ஜி வந்து வெளியில வருது பேச்சா இல்லையா? அத வந்து குறிப்பிட்ட விதத்தில் வார்த்தையாக்கி, சொற்களாக்கி நான் வெளிப்படுத்துறேன். இதையே தான் எழுத்துல வெளிப்படுத்தணும். அதுதான் தியானம். இப்போ இதெல்லாம் உள்ளுக்குள்ள தான் இருந்தது எனக்குள்ள இவ்வளோ நாளா. எவ்வளோ நாளா என்னால வெளிப்படுத்த முடியாம இருந்தது. ஏன்னா, என்னுடைய அகங்காரம், என்னுடைய துக்கம், என்னுடைய வேறு பல விஷயங்கள் எல்லாம் அத அடக்கி வச்சிருந்தது. அதனால தான் இவ்வளோ இயல்பாக முதல்ல பேச முடியாது என்னால. ஒரு மன அழுத்தத்த, ஒரு பதற்றத்த நீங்க உணர்ந்திருக்க கூடும். இப்ப நம்ம வெளிப்படுத்தும் தோறும், நம்ம குணமடையும் தோறும் அந்த நெஞ்சில் இறுக்கங்கள்லாம் குறையும்போது என்ன ஆகுதுன்னா, எளிதில் எழுத முடியுது. இப்ப நீங்க எழுதத் தொடங்குனீங்கன்னா, நீங்க இந்த சிக்கல உணரலாம். சில சமயம் எழுத்து ரொம்ப எளிதாக வரும். சில சமயம் ரைட்டர்ஸ் பிளாக்ன்னு சொல்வது போல ஒரு அப்படியே ஏதோ ஒண்ணு நம்மள தடுத்து நிறுத்துவது போல இருக்கும். அது எதுன்னா, நம்ம சிந்தனைகள், எண்ணங்கள், நம்முடைய அகங்காரம், நம்ம உடலில் இருக்கும் இறுக்கம் இதெல்லாம். பட் நம்ம முதல்ல எழுதத் தொடங்க தொடங்க அது நம்மளுக்கு தெரிய வரும். அப்போ நம்ம ஒண்ணு வந்து இந்த எழுத்து வந்து நம்ம உடலையும், மனதையும் இணைத்து நம்ம ஆழ் மனதில இருக்கிறத வெளியில கொண்டு வருவதற்கு உதவுது. அப்போ அதன் மூலமாக நாம இந்த நிகழ்காலத்துக்கு வர்றோம். அப்போ அது ஒரு தியானமாக நம்ம கருதலாம். அப்ப நான் எப்பவுமே சொல்வது என்னன்னா, ஆன்மீகம் என்பது ஆறுதல் தருவது மட்டுமல்ல, அறிந்து கொள்வதும், நம்மை நாம் புரிந்து கொள்ளவும் செய்யணும். அப்போ ஒரு 1/2 மணி நேரம் எழுதுனா நல்லா ரிலாக்ஸா இருக்கும். அப்போ அது தியானம். இல்ல இப்படி எழுதிக்கிட்டே இருக்கலாம். அப்போ வேற என்ன பயன் இருக்கு? தினமும் எழுதிட்டே இருக்கலாம். அதேபோல ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, நம்மளுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கு. நான் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, அதனால என்ன மாற்றம் உருவாகும் யோசிச்சு பாருங்க. நம் மொழி மேம்பட்டிருக்கலாம். நல்ல நல்ல வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கலாம். அழகழகாக எழுதலாம். அவ்வளவுதான். நம்மளுக்கு அந்த இறுக்கமெல்லாம் போகாது. உடல்ல இருக்கிற இறுக்கம் இதெல்லாம் வெளியேறாது. அப்போ நம்ம உடலையும் நாம ஏதாவது ஒரு விதத்துல உடல்ல இருக்கிற இறுக்கங்கள் எல்லாவற்றையும் வெளியேற்ற வேண்டியது இருக்கும். அப்பதான் அந்த தியானம் வந்து முழுமை அடையும். அப்போ நம்ம உணவு பயிற்சி, மூச்சு பயிற்சி இதெல்லாமும் நம்மளுக்கு தேவைப்படும். ஆனா அதற்கு தொடக்க கட்டத்தில் நம்மை இந்த நிகழ்காலத்தில் இந்த பிரசன்ட்ல வந்து நம்மளை நிலைநிறுத்துவதற்கு எழுத்து வந்து நன்கு உதவக்கூடும். நீங்க முயற்சி செஞ்சு பார்க்கலாம். அதனால தான் அந்த எழுத்து எனும் மீட்சின்னு விரிவாக பேசிட்டு இருக்கேன். இப்போ எழுத்தாளர் ஜெயமோகன குறித்து நான் நிறைய எழுதியிருக்கேன். நிறைய இடத்துல பேசியிருக்கேன். எனக்கும் அவருக்கும் நிறைய முரண்பாடுகள், விமர்சனங்கள்லாம் இருக்கு. அவர் வந்து நிறைய எழுதுறவர் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ அவரோட பேசும்போது ஒரு சமயம் அவர் சொன்னாரு, எழுத்து என்பது மீட்சிக்கான வழின்னு சொன்னாரு.
அதற்கு எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா, அவர் வந்து ஒரு புனைவு எழுத்தாளர். அவர் கற்பனைகளை கலந்து எழுதுபவர். பொய்களெல்லாம் சேர்த்து எழுதுபவர். சுவாரஸ்யத்துக்காக எழுதுபவர். அவர் எழுத்து வந்து அவருடைய அடையாளம். அதற்காக எழுதுபவர். நான் சொல்வது நம்மை அறிந்து கொள்வதற்காக எழுதுவது. நமக்குள்ள என்ன இருக்கோ அதை எழுதுவது. மற்றவர்கள் இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக எழுதுறது கிடையாது. நம்முடைய வார்த்தைகள் அழகாக இருக்கலாம். அதுக்கு நாம பெருமை கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. அது நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. அதில் என்ன இருக்கு? இல்லையா? அப்போது நாம் நம்மை அறிந்து கொள்ளணும் அப்படிங்கும்போது, அதை நோக்கி எழுதும்போது, எழுத்து நமக்கு மீட்சியை தரும். அது மீட்சிக்கான வழி அல்ல. வழியை கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம வீட்டுக்கு போயிட முடியும்னு சொல்லலாம் இல்லையா? அதைப்போல் அந்த நீங்கள் இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, இயல்பாக நீங்கள் தன்னியல்பாக எழுத முடியுது அப்படின்னாலே, நீங்கள் பாதையை கண்டடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லலாம். அது சிந்திக்காமல் எழுத முடியுது. இப்போ நான் சிந்திக்காமல் பேசிக்கிட்டு இருக்கேன். சிந்திக்காமல் உங்களால் எழுத முடிஞ்சதுன்னா, நீங்கள் 80% வந்துட்டீங்க. அப்புறம் அப்போ எழுதிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எழுதும்போது உள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே ஒரு சலிப்பாயிடும். நிறைய எழுதிட்டோம் போல இருக்கேன்னு தோணும். அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முழுமை கொண்டு தொடங்கியிருப்போம். இப்போ இது வந்து முழுக்க முழுக்க நான் மனதின் மூலமாக சொல்கிறேன். இன்னொன்று நம்ம கவனிக்கணும். நீங்கள் எழுதும்போது ஆழத்திலிருந்து எழுதணும். இப்போ மேலோட்டமாக எழுதலாம். அதான் கனவு, கற்பனை இதெல்லாம் எழுதுறது மேலோட்டமான எழுத்து. நம்மை அறிந்து கொள்ள எழுதும்போது நமக்குள்ள ஆழத்திலிருந்து நம்ம தோண்டி எடுத்து எழுதுவோம். அப்போ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, எழுதுறதுக்கு நிறைய தடங்கள் இருக்கும். அதான் சொல்றேன். அந்த உடம்புல இருக்க இறுக்கம், நம்முடைய அகங்காரம், நம்முடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் நம்ம எழுத விடாது எல்லாற்றையுமே. நம்ம நினைக்கிறதெல்லாம் அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்போ அந்த தடைகளை நம்ம நீக்கும்போது, இப்போ முன்னாடியே சொன்னது போல் அதற்கு வந்து உணவு கட்டுப்பாடு, மூச்சு பயிற்சி இதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் அப்படி போக போக நம்ம பார்க்கலாம். அப்போ அதையும் நம்ம மேற்கொள்ளும்போது என்னாகும்னா, நம்ம வெளிப்படுத்துவதற்கு இருக்கிற தயக்கம், கூச்சம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகத் தோணும். நம்மை நாம் நன்றாக வெளிப்படுத்தி கொள்ள தோணும். இதுதான் இது நமக்கு நாம் செய்து கொள்ளக்கூடியது. நமக்குள்ளே என்ன இருக்குன்னு நாம் கண்டுகொள்வது. இப்போது நம்ம பலரும் இதை போல் எழுத முடியும். இப்போ நான் அப்படி தான் எழுதி என்னை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கேன். இப்போது அதற்கு வந்து நம்ம ஒரு கேள்விகள்லாம் கொடுக்கும்போது அதுக்குள்ளே ஒரு கட்டமைப்பும் உருவாகும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு கேள்வி வந்து நம்மளுக்குள்ளே ஒரு தூண்டுது. எதை பற்றி எழுதலாம், எப்படி எழுதலாம்லாம் நம்மளை சிந்திக்க வைக்குது. இப்போது இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். இதை ஒரு வழிமுறையாக எடுத்துக்கோங்க. ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு வந்து நம்ம எத்தகைய மனிதராக இருந்தாலும் நம்ம ஒரு ஆளுமையாக வெளிப்படுத்தி கொள்ளணும். நம்ம கிராமத்து மனிதராக இருக்கலாம், படிக்காத மனிதராக இருக்கலாம். நம்ம ஒரு பேங்க்குக்கு போனாலும் நம்மளுக்கு என்ன வேணும்னு நம்ம தைரியமாக நம்ம பேசணும். கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்லணும். அப்போது நமக்கு அதை சொல்வதற்கு வார்த்தைகள் இருக்கணும், அந்த மொழி இருக்கணும். அதெல்லாம் தன்னியல்பாக வந்துடாது. நம்ம வந்து அப்படியே வாழ்க்கை வாழ்கிற மாதிரி சினிமா பார்த்துக்கிட்டு, டிவி பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு வந்து ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒரு புதிய ஒரு மனிதரை சந்திக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, அவங்கள நம்மகிட்ட சரியாக பேச முடியாது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையிலே நம்ம தொகுத்து கொள்ளவே இல்லை. அதுதான் மொழி ரொம்ப முக்கியம். அப்போ அந்த தியானத்தில் வந்து எழுதும்போது நீங்கள் மொழியும் நம்மளுக்கு பரிச்சயம் ஆயிரும். பல சமயம் நம்மளுக்கு சரியான வார்த்தைகள் கிடைக்காது, திணறுவோம். சில சமயம் அதை தான் சொல்கிறேன். அதெல்லாமே ஒரு அலாதியான அனுபவம். இப்போ எந்த வார்த்தையை பயன்படுத்துன்னு யோசித்து நிறைய பேர் சிந்தித்து எழுதுவாங்க. ஆனால் அதுக்கு காத்திருக்கணும். அது நமக்குள்ளே இருந்து வரணும். அது இதெல்லாம் சொல்கிறேனே, நீங்கள் அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு இதை கொஞ்சம் முயற்சி செஞ்சு பாருங்கள் ஒரு சில மாதங்களாவது. இப்போ அந்த வித்தியாசத்தை நீங்கள் நன்றாக உணர்வீங்க. இப்போ அதனால தான் சொல்கிறேன், இது வந்து எழுத்து வந்து இன்றைய நவீன காலத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை. ஏன்னா என்னதான் நம்ம கல்வி கற்றிருந்தாலும் நம்ம பலருக்கும் எழுத தெரியாது. நம்ம தமிழ்னு ஒழுங்காக தெரியறது கிடையாது, ஆங்கிலமும் ஒழுங்காக தெரியறது கிடையாது. பேச்சில் எப்படியாவது சமாளிச்சிடலாம், ஆனால் எழுத்தில் சமாளிக்க முடியாது. வார்த்தைகள் சரியாக இருக்கணும், கிராமர் சரியாக இருக்கணும், சரியாக நம்ம கடந்த காலம் எதிர்காலம் இதெல்லாம் பயன்படுத்தணும். ஒருமை, பன்மை, ஆண்பால், பெண்பால் இதெல்லாம் நிறைய இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும்.
ஸோ இது கவனிங்க. இந்த எழுத்தெனும் மீட்சியை தொடர்ந்து முயற்சி செஞ்சு பாருங்கள். நான் சொல்வது என்னன்னு உங்களுக்கு புரியும். நன்றி.